பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 70ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 27th மே டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 34 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வந்து பார்த்தோம்னா பிளாக் சாயில் விக்கெட் அண்ட் ரெட் சாயில் விக்கெட்னு மாற்றி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட் சாயில் விக்கெட் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா 200க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பேட்டர்ஸுக்கு இந்த மாதிரியான பிச் கண்டிஷன் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுவே பிளாக் சாயில் விக்கெட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் 160லேருந்து 180 இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆகலாம். அதுவும் பால் நல்லா கிரிப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரன் ஃப்ளோ வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் 160லேருந்து 180 இதுக்குள்ளே தான் ரெஜிஸ்டர் ஆகும். இந்த சீசனில் இதுவரை இங்கே 7 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 3 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் 200 கிராஸ் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் 4 மேட்சஸில் பார்த்தோம்னா 160லேருந்து 180க்குள்ளே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கடைசியாக இங்கே நடந்த 2 மேட்சுமே 200க்கு மேலே அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம். ஸோ அதே போல் ஒரு பிச் கண்டிஷன் இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைட் 76 மீட்டர் இருக்குது. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 63 மீட்டரும் இன்னொரு சைட் 74 மீட்டராக இருக்குது. டயகனல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் மிட் விக்கெட் ரீஜன் 72 76ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 61 அண்ட் 64 இருக்கீங்க. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் பெங்களூரு டீமுக்கு தான் ஃபேவரபிளாக இருக்குது. ரியல் 11 ஆப்பில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் பெங்களூரோடது எக்ஸாக்டாக 6ம், ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 5.6ம் இருக்குது. இன்னைக்கான போட்டியில் ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக பெங்களூரு டீம் தான் இருக்காங்க. லக்னோ டீம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களுடைய பவுலிங் யூனிட் சுமாராக தான் இருக்குது. அது போக இன்னைக்கான போட்டியில் பேட்டிங்கில் பார்த்தோம்னா ஏடன் மார்க்ரம் அவர் வந்து ப்ளே பண்ண மாட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் பேட்டிங் யூனிட்டும் இப்போ சுமாராக தான் இருக்குது. இன்னைக்கான போட்டியில் லக்னோ டீம் வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணி மிச்சல் மார்ஷ் அண்டு நிக்கோலஸ் புரன் இந்த 2 பேர்த்துக்கிட்டதும் எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் வந்துச்சு அப்படிங்கும்போது வேணால் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர அதிகம் இன்னைக்கு பெங்களூரு டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பட் பெங்களூருடைய ஸ்டாக் ரேட் வந்து 6க்கு பை பண்ணுறது அந்த அளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. 5 4.5 இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நம்ம இப்போ பை பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் மார்க்கெட்டில் இறங்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 5 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 3-2 ஆர்சிபி லீட் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியிலும் ஆர்சிபி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 19 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் டீசெண்டாக இருக்குது. ஆர்சிபி இங்கே ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, இன்னொரு மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை இங்கே நடந்த 7 மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 2 போட்டியிலும், செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 5 போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 174ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 210 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 210 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீசனில் இங்கே நடந்த போட்டிகள் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் 2த்துலையுமே 8 ரேஞ்சிலையும், டெத் ஓவர்ஸில் 9.8 இருக்குது. ரீசெண்டாக நம்ம பார்த்த வென்யூஸில் 11-12ன்னு இருந்துச்சு டெத் ஓவர்ஸில் ரன் ரேட். பட் இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் சில போட்டிகள் பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் போக கிரவுண்ட் டைமென்ஷனும் பெருசாக இருக்கிறதால பவுண்டரிஸை கிளியர் பண்ணுறதும் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸில் தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் இந்த சீசனில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கா விக்கெட்ஸ் விழுகல. மோஸ்ட்லி இந்த சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. ஏடன் மார்க்ரம் ஆகட்டும், அதே போல் மிச்சல் மார்ஷ் 2 பேரும் நிறைய போட்டிகள் நல்லா பார்ட்னர்ஷிப் அமைச்சிருந்தாங்க. அதனால தான் அந்தளவுக்கு பெருசாக விக்கெட்ஸ் விழுகல. பட் இன்னைக்கான போட்டியில் விக்கெட்ஸ் விலகலாம். மெயினாக ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன்னா அந்த டீம் கிட்ட குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க.
ஸோ எப்போவுமே இந்த பவர் பிளே ஓவர்ஸில் எவ்வளோ விக்கெட்ஸ் விழுகும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுற டீமில் இருக்கிற பவர் பிளே பவுலர்ஸோடைய குவாலிட்டியை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ரிஸ்க் எடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும், டெத் ஓவர்ஸ் ஆகட்டும், இந்த 2 ஃபேஸ்லையுமே எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் 8.9 இருக்குது. அதுவும் மெயினாக ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணும்போது சேஸ் பண்ணையில் பேட்டர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கு. அதனால தான் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் அந்தளவுக்கு பெருசாக பவுலர்ஸ் டாமினேட் பண்ணல. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸில் மட்டும் எக்ஸாக்டாக 2 இருக்குது. மற்ற வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே லோவாக தான் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷன் எப்போ மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் இப்போ இங்கே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து 210 பார்த்தோம். அதை விட ஒரு 10 to 15 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் அதிக விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், குஜராத் டீம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதே ஆர்சிபி டீம் செகண்டாக பேட் பண்ணும்போது ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணல, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. அது மாதிரியும் நடக்கலாம். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவியூ ஆகட்டும், எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சீசனில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 81 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 68 இருக்குது. ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணும்போது மட்டும் செகண்டாக பேட் பண்ணல ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஓப்பனர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. 170+ இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா இந்த சீசனில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 60% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 33% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 7% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. பெருசாக இந்த சீசனில் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கான்ட்ரிபியூஷன் வரல. அதிகம் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில போட்டிகளில் மிச்சல் மார்ஷ் அண்டு எடன் மார்க்ரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சீசன் ஸ்டார்டிங்கில் நிக்கோலஸ் பூரன் இவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த 3 பேருமே டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான். அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 62% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸும், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 4% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் பார்த்தோம்னா சேஸ் பண்ண டீம் தான் அதிக போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ரெட் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணும்போது டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விக்கெட் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். இந்த சீசனில் இதுவரை நடந்த 7 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 161 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. அதாவது 60% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 66% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் நல்லா இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. எக்கனாமி ரேட் வந்து பார்த்தோம்னா புவராக தான் இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 110 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 34% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பார்த்தா மற்ற வென்யூஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஸ்பின்னர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும்போது இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகலாம். அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 2 விக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு இன்னிங்ஸ்க்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. அதே போல் எக்கனாமி ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 87 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 75% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓவராலாக பார்த்ததை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன், அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு 5 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் புவராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 53 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 25% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க ஒவ்வொரு 29 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக இருக்குது. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸில் டோட்டலாக 74 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 57% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் செகண்ட் இன்னிங்ஸில் சுமாராக தான் இருந்திருக்கு இந்த சீசனில்.
விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 53% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 28 பால்ஸுக்கு விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரைக் ரேட் ஆகட்டும் ரெண்டுமே சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் ஆஸ் யூஷுவல் புவராக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலாக 57 ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதாவது 43% ஆஃப் ஓவர்ஸ் போல் பண்ணியிருக்காங்க. அதில் டோட்டலாக 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 47% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 25% ஆஃப் விக்கெட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்திருக்கு. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 24 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா இருந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறைய நான் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 6th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் குஜராத் டீமை 33 ரன்ஸ் டிஃபரன்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபயர் வாய்ப்பை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த சீசனை ஒரு வினிங் நோட்டோட முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அடுத்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மிச்சல் மார்ஷ், மேத்யூ பிரீட்ஸ், நிக்கோலஸ் பூரன். மிடில் ஆர்டரில் ரிஷப் பண்ட், ஆயுஷ் படோனி, அப்துல் சமாத், ஹிமத் சிங். லோவர் ஆர்டரில் ஷாபாஸ் அகமத், ஆகாஷ் தீப், அவேஷ் கான் அண்ட் வில்லியம் ரோக்கி. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ் அண்ட் திக்வேஷ் ரதி இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸில் அவேஷ் கான் அண்ட் வில்லியம் ரோக்கி போல் பண்ணுவாங்க. இன்னொரு பவுலர் ஒன்னா ஆகாஷ் தீப் இல்லைனா திக்வேஷ் ரதி இந்த 2 பேர்த்துல ஒருத்தவங்க ஒரு ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த லக்னோ டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு இதுவரை ப்ளே பண்ண 5 மேட்சஸில் 64 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் 33 இருக்குது. டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மேத்யூ பிரீட்ஸ். இவர் பார்த்தோம்னா ரீசெண்டாக நிறையா ஓடிஐ மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிக்கோலஸ் பூரன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் 2 ஆவரேஜும் சுமாராக தான் இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 29 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 25 ஆவரேஜும் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸை தவிர்த்து மற்ற பவுலிங் டைப்புக்கெலாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ரிஷப் பண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 12 இன்னிங்ஸில் 421 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ஆயுஷ் படோனி. பேட்டிங்கில் பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 31 இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா அப்துல் சமாத் ஆர்சிபி டீமுக்கு பெஸ்ட்டாக 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மற்றபடி ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஹிமத் சிங் ரீசெண்ட் ஃபார்ம் சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்ததா ஷாபாஸ் அகமத் ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பேட் பண்ணி 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக், லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆகாஷ் தீப் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா அவேஷ் கான் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ஆர்சிபி டீமுக்கு 7 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 10 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா வில்லியம் ரோக்கி இந்த சீசனில் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் பார்த்தோம்னா டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா திக்வேஷ் ராத்தி இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 8 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சலாக இருக்குது. 17 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது.
லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீமுக்கு 42 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில குறைஞ்சபட்சம் வின் பண்ணாலே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கூட வரலாம். அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிலிப் சால்ட், விராட் கோலி, மயங்க் அகர்வால். மிடில் ஆர்டர்ல ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், ரொமாரியோ ஷெப்பர்ட். லோவர் ஆர்டர்ல குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஷ் டயல் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா ரஜத் படிடார் அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், யாஷ் டயல் அண்ட் புவனேஸ்வர் குமார் பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட். இவர் பார்த்தோம்னா லக்னோ டீமுக்கு 2 மேட்ச் பிளே பண்ணி 121 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 32 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா விராட் கோலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 28 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 31 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்சும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா மயங்க் அகர்வால். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வின்னிங் ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ரஜத் படிடார். இவர் பார்த்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு பிளே பண்ண 2 மேட்ச்ல 141 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் லக்னோ டீமுக்கு தான் வந்திருக்கு. ஒரு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 112 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல இதுலயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. மேட்ச் அப்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா. ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல இதுலயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா லிவிங்ஸ்டன். பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 28 ரன்ஸ் அடிச்சிருக்காரு லக்னோ டீமுக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸும் சுமாராக தான் இருக்கு. அடுத்த ரொமாரியோ ஷெப்பர்ட். இவர் பார்த்தீங்கன்னா பவுலிங்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல மட்டும் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. பவுலிங்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப் சுமாராக தான். அதுக்கப்புறம் பவுலிங் மேட்ச் அப்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா குணால் பாண்டியா. வென்யூ ரெக்கார்ட் நல்லா இருக்கு. பேட்டிங்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் 32 இருக்கு. பவுலிங்ல 12 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் 3 சீசனா லக்னோ டீமுக்காக தான் பிளே பண்ணிருந்தாரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. முக்கியமா பிளாக் சால் விக்கெட்ல பிளே பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு 2023 ஐபிஎல்ல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல பேட்டிங்ல ஒரு மேட்ச்லயும் பவுலிங்ல பார்த்தோம்னா கன்சிஸ்டன்டா விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலா பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் நல்லா இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல். இவர் பாத்தீங்கன்னா லக்னோ டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட். 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா. இவரு லக்னோ டீமுக்கு ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா பிளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல நிக்கலஸ் போரன் அண்ட் பிலிப் சால்ட் 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. இது போக மற்ற 2 ஆப்ஷன் ரிஷப் பண்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா இருக்காங்க. ரிஷப் பண்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த சீசன்ல ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் இன்னைக்கான போட்டியில ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா கன்சிடர் பண்ணலாம். ரெட் சாயில் விக்கெட்ல பிளே பண்றாங்க, லக்னோ சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனா இவரை நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், விராட் கோலி அண்ட் ரஜத் படிடார் இருக்காங்க. இதுல மிச்சல் மார்ஷ் அண்ட் விராட் கோலி 2 பேருமே மஸ்ட் பிக்கா இருக்காங்க. ரஜத் படிடார் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல தேவ்தத் படிகள் இருந்த வரைக்கும் அவ்வளோக்கா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுன் மயங்க் அகர்வால் களம் இறங்குவார். அவர் பார்த்தோம்னா அந்தளவுக்கு பெருசாக ஃபார்மில் இல்லை. ஒருவேளை சீக்கிரமாக அவுட் ஆகிட்டார் அப்படிங்கும்போது ரஜத் படிடாருக்கு நிறையா கேம் டைம் கிடைக்கும். அந்த வகையில் நம்ம பிக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆயுஷ் படோனி அண்டு மயங்க் அகர்வால் இருக்காங்க. ஆயுஷ் படோனி லக்னோ ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இன்கேஸ் ஏழிரா கொலாப்ஸ் ஆனாங்க லக்னோ டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அப்படிங்கும்போது இவருக்கு நிறையா கேம் டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. மயங்க் அகர்வால் இன்னைக்கு ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம்.
பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும் சேஸ் பண்ணல அப்படிங்கும்போது மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஸ்மால் லீக்ல பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா குருணால் பாண்டியா மஸ்ட் பிக்காக இருக்காரு. அதுவும் குறிப்பாக பிளாக் சாயில் விக்கெட்டில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது போக மற்ற ஆப்ஷன் ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் லிவிங்ஸ்டன் இருக்காங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு இவருக்கு ஃபுல் 4 ஓவர்ஸ் ஆகட்டும், அதே போல் பேட்டிங் சான்ஸும் கிடைக்கிறது டவுட்டு தான். அதனால் ஃபைனல் காம்பினேஷன் பவுலர்ஸில் யாராவது ஷார்ட்டேஜாக இருந்தாங்க அப்படிங்கும்போது வேணால் இவரை நம்ம டிஃப்ரென்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணலாம். லிவிங்ஸ்டன் சுமாரான ஃபார்மில் தான் இருக்கார். ஃபைனல் டீம் காம்பினேஷனை பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்ல வேணால் ட்ரை பண்ணலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா திக்வேஷ் ரத்தி அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. திக்வேஷ் ரத்தியை இன்னைக்கான போட்டியில் இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாலும் நம்ம இவர் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கிரவுண்டில் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் புவனேஸ்வர் குமார், வில்லியம் ரோக்கி அண்ட் அவேஷ் கான் இருக்காங்க. லக்னோ ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவேஷ் கான் ஆகட்டும், வில்லியம் ரோக்கி இந்த 2 பேருமே பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. வில்லியம் ரோக்கி லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. இதுவே புவனேஸ்வர் குமார் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பிக் பண்ணலாம். இவர் விக்கெட் டேக்கிங் பவுலர் கிடையாது, பட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணும்போது சீப் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்காக விராட் கோலி, நிக்கோலஸ் பூரன் அண்ட் பிலிப் சால்ட் இருக்காங்க. ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது விராட் கோலி அண்ட் பிலிப் சால்ட் 2 பேர்த்தையும் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஃப்ளாட் ட்ராக்ல ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க. இந்த 2 பேர்த்தை தவிர்த்து நிக்கோலஸ் பூரன் அவரும் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு பெஸ்ட்டாக இருக்கார். மெயினாக லக்னோ ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்கு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. வேணால் நீங்கள் மிச்சல் மார்ஷ் அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். லக்னோ ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன ஒரு கன்சர்ன் அப்படின்னா இன்றைக்கி குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு. ஜோஸ் ஹாசல்வுட் ஆகட்டும், அதே போல் புவனேஸ்வர் குமார் ஆகட்டும், அந்த ஃபைனல் பிச் கண்டிஷனை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு பவுலர்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல் இல்லை அப்படிங்கும்போது வேணால் மிச்சல் மார்ஷை கிராண்ட் லீக்ல நீங்கள் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.